என்னம்மா இது? கோழி எங்க அம்மா செஞ்சது, ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிடுங்க சார். பைரவி, உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உங்க அம்மா? வெள்ளிக்கிழமை தோறும் வழக்கமா முருகன் கோயிலுக்கு போவாங்க. பைரவி, உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் டியூஷன் வரமாட்டேன். ஏன் சார்? நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வர காரணமா இருந்த என் குருவோட பிறந்த நாள் நாளைக்கு தான். வருஷம் அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முருகன் கோயில்ல அவங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். நான் வரட்டுமா? சரி சார். வரங்க. ரொம்ப நல்லவர் இல்ல? ஏமா, அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? அவரை பார்த்தா நம்ம வீட்லயே ஒருத்தர் ஆயிட்ட மாதிரி ஆசை ஏற்படல? பாடத்தை பத்தி மட்டும் நீ ஒழுங்கா கவனி. பாசம் பந்தம் எல்லாத்தையும் முடிவு பண்றவன் எங்கேயோ இருக்கான். பைரவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டை பாத்துக்க. நானும் வரேம்மா. என்னது, நான் வருந்து கூப்பிட்டாலும் நீ கோயிலுக்கு வரமாட்டியே? இன்னைக்கு என்ன அதிசயம்? இன்னைக்கு கோயில்ல ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதிசயமா? இன்னைக்கு என்ன ஒரேடியா புதிர் போடுற? கோயில வச்சு நல்ல விஷயம் சொல்ல போறேன், அதுக்காகத்தான் நானும் வரேன்னு சொல்றேன். அந்த விஷயத்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு பால்காரனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அவன் வர நேரம். இந்தா, இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டை பாத்துக்க. அம்மா, பால்காரன் வந்திருக்கானுங்க. இந்த பணம் பாத்தீங்களாமா? கடவுளே, நான் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னம்மா? ஒண்ணு இல்ல, காலில் சாணி பட்டுடுச்சு. நீ ஒண்ணு பண்ண, நீ போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, நான் போய் காலை கழுவிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கால்ல பட்டிருக்கிற அழுக்க தண்ணீரால கழுவிடலாம். காலத்தால ஏற்பட்டிருக்கிற அந்தரங்கத்தை கண்ணீரால தான் கழுவணும். ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் தமிழ் பேராசிரியர் ஆயிட்டேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப திருப்தி. நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுட்டு என்ன கல்யாண கோலத்துல காக்க வச்சு ஏமாத்திட்டு ஏன் என்ன மோசம் பண்ணிட்டே போயிட்டேன். நானும் உங்களை மோசம் பண்ணேன். இல்லன்னா இந்த கோலத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணம்? விதி, அதுதாங்க காரணம். வணி, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு நான் மட்டும் ஊருக்கு புறப்படுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அந்த பஸ் மட்டும் மிஸ் ஆகாம இருந்திருந்தா
பாஞ்சாலி துரியோதனை பார்த்து சிரிச்சாளா, அதுக்கு நடுத்தவையில வச்சு அவ சேலைய உறிஞ்சானா. சிரிச்சதுக்கே அப்படின்னா நீ என்ன செருப்பால அடிச்சிய. இப்ப நீயா உன் புடவை தர போறியா இல்ல நானே? சும்மா மிரளாத கண்ணே. அவங்க 2 பேரும் நம்ம தோஸ்துக்கு தான். இந்த ராணிய இந்த ராஜா கிட்ட சேர்க்கறதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் உன்னை விரட்டிக்கிட்டு வந்தாங்க. டேய், உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்ச அந்த கரை அப்பவே மறைஞ்சு போச்சு. ஆனா இப்ப நான் கொடுத்த பதிலடி இருக்க, அது உன் வாழ்நாள் பூரா மறையாது. அந்த சோடு உன் அடி வைத்து கருவா அது என் வாரிசா வரம் வரும். என்ன அப்படி பாக்குற? நம்ம ராசியா அப்படித்தான். பட்டு மெத்த விரிச்சு கட்டில நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் இந்த காட்டுல நடந்திருக்கு. கட்டில ஆனா என்ன, காட்டுல ஆனா என்ன, ஆனது ஆனப்புறம் நீ தாயம் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். புழக்கடையில கிடக்கிற கல்லு இடரட்சிங்கிறதுக்காக அதை தூக்கி பூஜையில வச்சு யாரும் சாமின்னு கும்பிடுறது இல்ல. தெருவுல கிடைச்ச வெறிநாய புருஷன்னு கொண்டாடுற அளவுக்கு நான் மானம் கெட்டவன் இல்ல. உன் மானத்தை தான் நான் வாங்கிட்டேனே, அப்புறம் எது உங்ககிட்ட மானம்? நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, நீ பூவும் பொட்டுமா இருக்கிறதுக்கு நான் புருஷனா உயிரோட இருந்தாகணும். ஒரு பொண்ண அவ புருஷன் தான் தீண்டணும். என்ன தீண்டன நீ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். என்ன பொறுத்தவரையில அந்த மிருகம் என்ன பலவந்தமா தீண்டின அந்த நிமிஷமே செத்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால நான் வச்ச பொட்டத்தான் அழிக்க முடியும், ஆனா வயித்துல வளர போற என் வாரிச ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும். என்ன அவன் கிடைத்தது எனக்கும் அவனுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். அது ஊருக்கு தெரியாம உங்களுக்கும் தெரியாம மறைச்சிட்டு நான் உங்களோட வாழ்ந்திருக்க முடியும். ஆனா கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை உள்ளம் படைச்ச உங்ககிட்ட கலங்கப்பட்ட என் உடம்ப கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிற உண்மையை சொல்லியிருந்தா நீங்க பெருந்தன்மையோட என்ன ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கலங்கப்பட்டுட்டோமேங்கிற வேதனையோட உறுத்தலோட என்னால உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை தர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு ஓடி போன மாதிரி என் மேல நானே பழிய சுமத்திக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சதா நினைச்சு நீங்க என்ன வெறுத்துட்டு என்னை விட அழகான பெண்ணை பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வைராகியத்தோட வாழ்வீங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி செஞ்சேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா இல்ல துரோகமா? இல்ல, பைரவி, அர்ச்சனை பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஆமா, கோவில்ல வச்சு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொன்னீங்க. என்ன விஷயம்? சாமியை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சுமா. ஆமா, நீ ஏமா கோயிலுக்குள்ள வரல? நான் இங்க இருந்தே சாமி கிட்ட என் மனச்சுமையை இறக்கி வச்சுட்டேன். வா போலாம். ஜம்பு, அந்த பொண்ணை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, செயற்கை கலக்காத இயற்கை அழகு. அவளை மட்டும் எனக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்ட, உனக்கு கணிசமான அமௌண்ட் தரேன். நீங்க ஆசைப்படுறவளை
உங்க அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்துடுறேன். நான் ஆசைப்படுற பணத்தை நீங்க கொடுத்துடணும். ஓகே? ஓகே. கொஞ்சம் இங்கே இருங்க, அவன் யாரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சுமா, போலாம். ஜம்பு, என்ன திரும்பிட்ட? வாங்க சொல்றேன். பைரவி, பேராசிரியர் வர நேரமாச்சு, சீக்கிரம் டியூஷனுக்கு ரெடி ஆகுமா? ஆமா, பெரிய டியூஷன். நாளைக்கு பரீட்சை இல்ல? ஆமா, பெரிய பரீட்சை. வாங்க. ஆமா, நானே தான். இங்கே வந்த 18 வருஷமா உன் பாதுகாப்புல விட்டு வச்சிருந்தனே, அந்த சொத்தை எடுத்துட்டு போனான்னு வந்திருக்கேன். என்ன உன் சொத்தா? ஆமா, என் மக பைரவி பெத்த தோஷத்துக்காக இத்தனை நாள் உங்ககிட்ட விட்டு வச்சிருந்தேன். அப்பாங்கிற முறையில அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இப்பவே நான் அவளை அழைச்சுக்கிட்டு போறேன். அப்பனா யார் அவன்? அவன் தான் எப்போ செத்துட்டானே. வெள்ள புடவையும் வெறும் நிச்சயம் காட்டி வேஷம் போடுறியா? உன் வித்தையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. மரத்தை வச்சவனா பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் போவேன். எங்க பைரவி? வித்துல இருந்து மரம் முளைச்சாலும் வித்துக்கு சொந்தம் இல்ல, அது வளர்ந்த மண்ணுக்கு தான் சொந்தம். மரியாதையா வெளியே போயிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் என்ன ஒரு காலம் நிறைவேறாது. நீ உயிரோட இருந்தா நடக்காது. தேவைப்பட்ட உன்னை கொண்டுட்டு அவளை கூட்டிட்டு போக தயாரா தான் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும்.